ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போறோம். லாங் வீடியோ நம்ம சேனல்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இந்த மாதிரி vlog மாதிரி போட்டு பல மாசமே இருக்கும். ரெசிபி வீடியோ இந்த மாதிரிலாம் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த vlog கூட எடுத்து ஒரு 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி வச்சிருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணதான் சுத்தமா டைம் இல்லை. பாப்பாவுக்கு லீவ் விட்டதுலேருந்து வீட்லேயே தான் இருக்க மாதிரி இருந்தது. அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கனால வீடியோ எடுக்கவோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கவோ எடிட் பண்ணவோ எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்பப்போ கொஞ்ச நேரம் அவன் மதியம் தூங்கும் போது அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஈவினிங் போலதான் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 5-4:30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட சரியா ஞாபகம் இல்லை. தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சம்மருக்கு ஹீட்டு ரொம்பவே தாங்க முடியல. தர்பூசணி, வெள்ளரிக்காய், மோர், அப்புறமா அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி தான் இப்போ மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. தர்பூசணி ரெட் கலர்ல இருக்கிறதுக்காக ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போடுறதா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மை கிடையாது. நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி கூட டாக்டரே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் பண்ணாதான் அந்த பிரைட் ரெட் கலர் வருங்கிறதுலாம் கிடையாது. அப்படின்ட்டு பார்த்தா அந்த பீட்ரூட்ல கூட தான் பிரைட் ரெட் கலர்ல வருது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு காய்க்கும் இன்ஜெக்ஷன் பண்ணியா வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் தான் ப்ராப்ளம் இல்லை, வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்ட்டு பார்த்தா இப்பெல்லாம் அதிகமா கெட்டு போன பழம் தான் வச்சிருக்காங்க. நிறைய பழம் விற்காதனால பழைய ஸ்டாக்லாம் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க போல. டீசெண்டா இதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போலாம், மக்களை ஏமாத்துறதுக்காக வச்சு விற்கிறாங்க. ரீசெண்டா ஒரு 2-3 டைம் அந்த மாதிரிதான் ஒரு பழம் கெட்டு போற ஸ்டேஜ்ல இருந்தது. இன்னும் 2 பழம் நல்லாவே கெட்டு போயிருந்தது. இதை சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது வர்றதுக்கு நம்ம தூக்கியே போட்டு போயிடலாம். பேசாம இப்பெல்லாம் வாங்கிட்டு வரும்போதே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வர்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். அது கூட நடுவுல எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓரத்துல பார்த்தா அந்த மாதிரி ஏதோ பழசு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்கும். அதுமே கொஞ்சம் பார்த்துதான் வாங்க வேண்டியதா இருக்கு. மேடம் இப்பெல்லாம் எனி டைமும் வீட்டுல இருக்கனால விதவிதமா ரகரகமா இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. இப்பவும் 2-3 நாளாவே கேக் செய்ய சொல்லி கேட்டுட்டே தான் இருந்தா. நானும் இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மதியம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டா. ரீசெண்டா எனக்கு கூட ஏதோ இந்த பேக்கிங்ல பயங்கரமா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. முன்னெல்லாம் எப்போவாவது ரொம்ப ரேரா ஏதாவது கேக் செஞ்சு கொடுப்பான்னு பாப்பா கேட்டானா. இப்ப ஏதோ தெரியல, அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கேன். ரீசெண்டாக ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். பேக்கிங்க்கு தேவையான பேசிக் எசென்ஷியல்ஸ்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இன்னும் ஓடிஜி மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கு. பிராண்ட்லாம் செக் பண்ணிட்டுருக்கேன், என்ன வாங்குறதுன்ட்டு இன்னும் டிசைட் பண்ணல. மார்பி ரிச்சர்ட்ஸ் வந்து நல்ல பிராண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது அகாரோ வந்து எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கும், அதுவும் செக் பண்ணிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்திலேயே ஏதாவது ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணி ஆர்டர் போடலான்ட்டு தான் இருக்கேன். வெளியிலயும் ஷோரூம்லயும் பெங்களூர்ல பார்த்துட்டு தான் இருந்தோம். அங்கங்க பேருக்கு தான் பெங்களூர் சிட்டின்ட்டு பேரு. எப்பவுமே இருக்க அந்த சாம்சங், ஐஎஃப்பி, எல்ஜி இந்த பிராண்ட்லயே தான் வச்சிருக்காங்க. அகாரோ, ஒண்டர் செஃப், அப்புறம் மார்பி ரிச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல. இன்னும் 2-3 கடை செக் பண்ணிட்டு இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது அமேசான், பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி தான் ஆர்டர் போடலான்ட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க இன்னும் 2-3 கடையை மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமேசான் இல்லைன்னா பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு ஷார்ட்ஸ்ல நான் என்ன பிராண்ட் என்ன லிட்டர்ல வாங்கியிருக்கேன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்றேன். எப்பவும் மோஸ்ட்லி பனானா கேக் தான் ரெடி பண்ணுவேன். வீட்டுல பனானாலாம் இல்ல, சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்தது இருந்ததேன்னு சொல்லி சாக்லேட் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேலெல்லாம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். நல்லா மெல்ட் ஆகி சூப்பர் ஸ்பாஞ்சியா செம்ம டேஸ்டா இருந்தது. 300 சம்திங் இருந்தது கிராம். செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு சொல்லி. அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் கட் பண்ணி பீஸ்லாம் போட்டு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா டேஸ்டா இருந்தனால மேடம் ஃபுல்லா எடுத்து நைட்டுக்குள்ளேயே காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. டின்னர் கூட அன்னைக்கு மேடம் கொடுத்த மெனு தான். எப்படி கேக் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி மசாலா தோசையும் ரொம்ப நாளா வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. வீட்டுல உருளைக்கிழங்கு இருக்கிறத பார்த்துட்டு மசாலா தோசை ஞாபகம் வந்துருச்சு போல. சாம்பார், ரெட் சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கேக்லாம் சாப்பிட்டு என்னமோ ஃபுல்லான மாதிரி இருந்தது. அதனால சிம்பிளா மசாலா தோசை மட்டும் செஞ்சுட்டு கூட சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி மட்டும் சிம்பிளா வச்சுட்டேன். மசாலா தோசை நானும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமாக செய்வேன். இந்த வாட்டி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். எந்த மசாலாஸுமே போடலை, காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டுமே போட்டு செஞ்சுருந்தேன். ரெட் சட்னிக்கு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, தக்காளி, மிளகா, உப்பு போட்டு அரைச்சி நல்லா வதக்கிட்டு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் வச்சு நிறைய பட்டர் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த ரெட் சட்னியுமே சரி இந்த மசாலாவுமே சரி கொஞ்சம் கூட லூஸாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் தோசை கூட நல்லா ஸ்டஃபிங்காக வைக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கரம் மசாலா, கொத்தமல்லி தலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி இல்லாதனால நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. ரீசெண்டாக ஃபேமஸ் யூடியூபரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டதா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வாழ்க்கை நிரந்தரமே இல்லை, எப்போ வேணால் எந்த செகண்டில் வேணால் என்ன வேணால் நடக்குங்கிற ஒரு பயம் வருது. அதுவும் இல்லாமல் இத்தனை லட்சம் பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. கடவுளும் இருக்கா, இல்லைன்னா இந்த பாசிட்டிவிட்டி நம்ம என்ன சொன்னாலுமே இந்த பிரபஞ்சம் கேட்கும் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மை இல்லை போலன்னு அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். சேவிங்ஸ் பற்றியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும்லாம் கண்டிப்பாக எல்லாரும் சேவ் பண்ணி வைங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எந்த நிலைமையில எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது. நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு ஸ்ட்ராங்காக எப்பவும் நினச்சிக்கிட்டே இல்லாமல் சின்னதாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இருக்க காலகட்டம் அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் போல் திடீர்னு சடனாக கொஞ்ச நேரம் மழையும் வந்துட்டு போயிடுச்சு. அந்த மழைக்கும் இந்த சூடான மசால் தோசைக்கும் செம்ம காம்போவாக இருந்தது. ஈவினிங் அப்படியே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் விளாக் கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன், பட் முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெரிய லாங் வீடியோலேயே உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.